கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலியானோரின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், பலி எண்ணிக்கை 28ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்பவரிடம் நேற்று முன்தினம் மாலை கள்ளசாராயம் வாங்கி பருகிய சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அணுகினர். தொடர்ந்து அவர்கள் முன்னதாக 3 பேர் இந்த கள்ளசாராயம் அருந்திய விவகாரத்தில் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் முதலே இந்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது படிப்படியாக அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. தற்போது வரை 29 பேர் இந்த கள்ளசாராயம் அருந்தி விவகாரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தற்போது ஒரு மூதாட்டி ஒருவர் கள்ளசாராயம் அருந்தி உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகிறது. இதையடுத்து தற்போது தற்சமய நிலவரப்படி இதுவரை இந்த கள்ளசாராயம் அருந்தியதாக 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிலும் பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேலம், விழுப்புரம் ஆகிய அரசு மருத்துவமனைகளிலும் கூட அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விஷ சாராயம் பருகியவர்களில் ஏராளமானோர் தற்போது அதி தீவிர சிகிச்சை பிரிவில் ரெட் ஜோன் எனக்கூடிய அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கிற ஒரு நிலைதான் தற்போது இருந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்போது தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளசாராய வியாபாரி கண்ணுக்குட்டி மற்றும் அவருடன் சேர்ந்து இந்த விற்பனையில் ஈடுபட்ட அவரது சகோதரர் தாமோதரன் ஆகிய 2 பேரை கைது செய்திருக்கிறது. அதே போல அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 200 லிட்டர் கள்ளசாராயத்தை ஆய்வு செய்த போது அதில் மெத்தனால் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த கள்ளசாராயத்தில் மெத்தனால் கலந்ததன் விளைவாகவே தற்போது இந்த உயிர் பலி எண்ணிக்கையானது அடுத்தடுத்து அதிகரித்து வருவதாகவும் மேலும் பல்வேறுக்கு இந்த கண் எரிச்சல், வயிறு எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து தற்போது கள்ளசாராயம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்களில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து மருத்துவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அதற்கேற்ப சிகிச்சைகளை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை தனி கவனம் செலுத்தி சிறப்பு மருத்துவ குழுவினர்களும் தற்போது அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள். தற்போது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அருகே இருக்கக்கூடிய விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவமனைகளில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுவினரும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தயார் நிலையில் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் கூடுதலாக ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தற்போது இந்த கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கள்ளசாராயம் பருகிய நபர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து கண்டறிந்து அங்கிருந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு முதல் கட்ட பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவ குழுக்களும் தற்போது இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகம் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதியிலும் கூட மருத்துவ குழுவினர் தற்போது முகாமிட்டு அங்கு இந்த கள்ளசாராயம் பருகிய நபர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக தாமாக முன்வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் அறிவுரை வழங்கி அங்கிருந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நேற்று இரவு பொறுத்தவரை 74 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 109 பேர் கள்ளசாராயம் பருகியதாக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களும் கூட சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் மற்றொரு புறம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது. இதன் காரணமாக தற்போது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் ஒரு பதட்டம் நிறைந்த சூழலாகவே காணப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கருணாபுரம் பகுதி என்பது இந்த மாநகரின் மைய பகுதியில் இருக்கிறது. அதனை சுற்றி ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நகர காவல் நிலையத்திலிருந்து மிக அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த காலனியில் தான் அதிகப்படியான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த கண்ணுக்குட்டி என்பவர் கள்ளசாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிகிறது. அவர் தொடர்ச்சியாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் கூட அவர் தனது வியாபாரத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர் தனது வியாபாரத்தை முற்றிலும் நிறுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியை பொறுத்தவரை கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அது மட்டுமில்லாமல்
தூய்மை பணியாளர்கள் மற்றும் தினக்கூலி சேர்ந்த நபர்கள் ஏராளமானோர் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து தினசரி 200க்கும் மேற்பட்டோர் அவரிடம் வந்து கள்ளச்சந்தையில் இந்த சாராயம் வாங்கி குடிப்பதை ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இது போன்ற நடவடிக்கைகளை, சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை ஏற்படக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்த வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாராய விற்பனை என்பது காவல்துறையுடைய ஒத்துழைப்போட தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது பொதுமக்கள் தரப்புல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. இதன் காரணமாக தற்போது இந்த உயிரிழப்புகள் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று மாலையே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதிரடி நடவடிக்கையாக இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய நபர்கள் என கருதப்பட்டு காவல்துறையை சார்ந்த மதுவிலக்கு பிரிவு ஒட்டுமொத்தமாக அவர் கூண்டோடு அகற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நகர காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் என 10 நபர்களை அவர் சஸ்பெண்ட் செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியரையும் அவர் பணியிட மாற்றம் செய்து தற்போது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிதாக ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட புது அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக தமிழ்நாடு அரசின் உத்தரவின் பேரில் தற்போது இந்த காவல்துறையினரும் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த மருத்துவமனை வளாகம் மற்றும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த பணிக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் மட்டுமல்லாமல் அருகே இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் போலீசார் என ஏராளமானோர் இங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எந்த விதமான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அதே போல இந்த கள்ளச்சாராயம் பருகி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை முடிந்த அளவிற்கு அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில் மருத்துவ குழுவினரும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான ஏவா வேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் தற்போது இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்து இங்கு முகாமிட்டு இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை அவர்கள் விரைவுபடுத்தியிருக்காங்க. நேற்று இரவே வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களை நேரில் அவர் பார்வையிட்டு அவர்களுடைய உடல் நலன் தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து மருத்துவக் குழுவினரிடம் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை கேட்டறிஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் பருகியதன் காரணமாக என்னென்ன உடல் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை கண்டறிந்து அதற்கு உரிய சிகிச்சையை விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கையை ஏற்படுத்தணுன்றிருக்காங்க. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் இந்த கள்ளச்சாராயம் பருகி இந்த மருத்துவமனைக்கு வருகை தந்ததன் காரணமாக இங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உயர்தர சிகிச்சை மற்றும் அந்த பல்வேறு சிகிச்சை காரணமாக இங்கிருந்து பிரித்து அனுப்பப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் மருத்துவர்கள் தேவைப்படுவதன் காரணமாக அண்டை மாவட்டங்களில் இருந்தும் கூட மருத்துவ குழுவினர் தற்போது இங்கு வரவழைக்கப்பட்டு அதிகப்படி எண்ணிக்கையிலான மருத்துவர்களை கொண்டு இந்த சிகிச்சை பணியானது தற்போது நடைபெற்று வந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட அவர்கள் பருகிய அந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் இருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக மருத்துவ குழுவினர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகுவது என்பது தற்போது வரை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்து வருகிறது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் எதிரொலி காரணமாக நேற்று மாலை முதலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலுமே கூட இந்த கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்கள் ஆங்காங்கே கண்டறியப்பட்டு அவர்கள் மீது கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அருகாமையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பிட்ட நபர்கள், சாராய வியாபாரிகள் அங்கு கள்ள சாராயம் காய்ச்சி அங்கிருந்து மாநகர பகுதிக்கு கடத்தி விற்பனை செய்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படிங்கன்னு இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து ஊருக்குள் வரக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே கூட போலீசார் சோதனை சாவடிகளை அமைத்து ஒரு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அவ்வப்போது போலீசாரின் சோதனையில் கள்ளச்சாராயம் கடத்தி வருவது பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வராயன் மலைப்பகுதியிலும் கூட அவ்வப்போது போலீசாருக்கு சிறப்பு சோதனை மேற்கொண்டு அங்கு லிட்டர் கணக்கில், அதாவது 1000 லிட்டர், 2000 லிட்டர், 5000 லிட்டர் இந்த மாதிரியான பெரிய பெரிய பேரல்களில் சாராயம் காய்ச்சப்படுவது கண்டறியப்பட்டு உடனடியாக அங்கே அளிக்கப்பட்டு வருவது ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இருந்த போதிலும் கூட போலீசாரின் நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் போலீசாரினுடைய அனுமதியோடைய இந்த போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போல கள்ளச்சாராயம் பருகிய விவகாரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதி நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த கள்ளச்சாராயம் விற்பனை என்பது சற்று மந்தமாக இருந்தது. ஆனால் அதில் ஏற்பட்ட தொய்வின் காரணமாக மீண்டும் கள்ளச்சாராய வியாபாரிகள் தலை தூக்கியதன் காரணமாக தமிழகம் முழுவதும் கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலும் கூட மீண்டும் இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது அதிகரித்திருக்கிறது என மக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. எனவே தற்போது இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தில் உயிரிழந்தது என்பது இந்த நிகழ்வே கடைசியாக இருக்க வேண்டும். இனி
இனிவரும் காலங்களில் இது போன்ற உயிரிழப்புகள் ஏதும் இருக்கக்கூடாது, அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ராஜலட்சுமி. சுதன், இந்த விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் உயிரிழந்தவர்களின் உடற்கூறு ஆய்விற்கு பிறகே உண்மையான விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறிக்கை எப்போது கிடைக்கப்பெறும்? நிச்சயமாக ராஜலட்சுமி. அதாவது இந்த கள்ளசாராயம் பருகிய விவகாரத்தை பொறுத்தவரை நேற்று பிற்பகலிலே, அதாவது முதல் கட்டமாக 3 நபர்கள் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த உயிரிழப்பு ஆனது அதிகரிக்க தொடங்கியது. அதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் கூட அவர்கள் கள்ளசாராயம் பருகியதனால் தான் உயிரிழந்தார்களா என்பது குறித்தான தகவல் உண்மையில்லை எனவும், அவர்களது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பின்னரே அவர்களுடைய உயிரிழப்புக்கு ஆன காரணங்கள் தெரிய வரும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் கள்ளசாராயம் பருகியதன் காரணமாகவே உயிரிழந்தனர் என ஒரு தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தனர். போலீசாரின் மெத்தனப்போக்கால் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக இந்த தகவல் தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு காவல்துறையின் அசாதாரண போக்கே காரணம் என அவர் குற்றம் சாட்டி இந்த செயல்படக்கூடிய மதுவிலக்கு பிரிவு மற்றும் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு உரிய அந்த நகர காவல் நிலையம் உள்ளிட்டவற்றில் பணியாற்றிய அனைத்து அலுவலர்களும் அவர் பணியிட நீக்கம் செய்தும் பணி நீக்கம் செய்தும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதே போல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முழுமையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தவறிய மாவட்ட ஆட்சியரையும் அவர் பணியிடம் நீக்கம் செய்திருக்கிறார். அரசு தரப்பில் தற்போது இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்த பின்னர் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் கூட இதற்கு மக்கள் மத்தியில் திருப்தி ஏற்பட்டிருக்கிறதா என்பது கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கண்ணுக்குட்டி ஒருவர் மட்டும் சாராய வியாபாரி கிடையாது. அவரை போல பல்வேறு சாராய வியாபாரிகள் இந்த விற்பனையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான அனைத்து தகவல்களும் காவல்துறையினருக்கு தெரியும். அவ்வப்போது பெயரளவில் மட்டுமே அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும், அதாவது கணக்கு காட்டுவதற்காக மட்டுமே கள்ளசாராயங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறதே தவிர முழுமையான நடவடிக்கை என்பது தற்போது வரை எடுக்கப்படவில்லை என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு. காவல்துறையினர் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளோட துணையோட தான் இங்க கள்ளசாராயம் விற்பனை களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியே இங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் கூட அதிகாரிகளுடைய துணையோடைய கள்ளசாராயம் கொண்டு போவது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுங்கிறதும் எழுந்திருக்குது. இதற்கு இடையில இந்த விசாரணை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரிக்கக்கூடாது, இதை சிபிசிஐடிக்கு மாற்றி அதை முழு விவரங்கள் ஆய்வறிக்கை வேண்டும், அதன் மீது முழு நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அதன் அடிப்படையிலேயே தற்போது இந்த வழக்கு விசாரணையானது நமது தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையும் ஒருபுறம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தற்போது இந்த விஷ சாராயம் பருகி மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உயிரிழந்து வரக்கூடிய சம்பவம் கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட, விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வு கண்ணை விட்டு மறைவதற்கு முன்னதாகவே மீண்டும் தற்போது இப்படி ஒரு நிகழ்வு, அதிலும் உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது 30ஐயும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்டம் முழுவதுமே ஒரு பரபரப்பு மற்றும் சோகமும் நிறைந்த சூழலை இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் அனைவரும் தற்போது தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து அவர்கள் அனைவரும் கண்ணீர் மூழ்க இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் முழுவதும் தற்போது மிகுந்த சோகத்தோடு ஆழ்ந்துட்டு இருக்காங்க. நேற்று பிற்பகல் முதலே அந்த பகுதி முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் சத்தம், கண்ணீர் அழுகை சத்தம், ஓல சத்தம் என அந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதி மக்களுடைய சோகம், மற்றொரு சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற ஒரு கோபம், இது ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தபோதிலும் கூட இந்த நிகழ்வு தற்போது கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும். இந்த கள்ளசாராயம் சர்ச்சை என்பது இதன் பிறகு ஏற்படக்கூடாது. இந்த கள்ளசாராயம் தயாரிப்பு மற்றும் விற்பனையை முழுவதுமாக தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல், அவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரிக்கு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முழுமையான நடவடிக்கை என்பது எடுத்தால் மட்டுமே இதை கட்டுப்படுத்த முடியும் என்பது இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன நடவடிக்கை முழுமையாக எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராஜலட்சுமி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 28 பேர் பலியாகியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து களத்தில் விவரங்களை சேகரியுங்கள் சுதன்.